ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட ஸ்டாக் நியூஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸோட Q3 ரிசல்ட்ஸில் பேட் வந்து 2% இயர் ஆன் இயர் ஸ்லிப் ஆகிருக்கு. இதோட பேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,654 crores இருக்குது. ரெவன்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,600 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 28.8%. ஸ்டாக்கோட பிஇ வந்து 22.5, கன்சிஸ்டண்ட்டாக வந்து 2.69% டிவிடெண்ட் தராங்க. குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ட்ராக் ரெக்கார்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 30.7% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 65.9% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஐடி கம்பெனி இன் இந்தியா. ஷேரோட ப்ரைஸ் இறங்கினாலும் 1-2ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, அது வந்து 700% நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனி, சிட்டி போர்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி தான். Q3 ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு, அதனால் 5% அப்பர் சர்க்கியூட் போயிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 28.5ல் இருக்குது. மேபி நியர் டேர்மில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 30, செகண்ட் டார்கெட்டாக 31 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்கோட பி நல்லா இருக்குது, 36.9. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எப்போவுமே ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லது. ஃபுல்லாக சேல்ஸ், ப்ராஃபிட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, பாரத் கோக்கிங் கோல் IPO. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து நாளைக்குங்கிற மாதிரி இருந்தது. பட் வந்து இது 19th ஜானுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது காரணம் வந்து மகாராஷ்டிராவோட இன்டர்னல் எலெக்ஷன் தான் காரணம். அதனால் மார்க்கெட்டு லிஸ்ட் ஆகாமல் 19 ஜான் அன்றைக்கி லிஸ்ட் ஆகுது. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த ஐபிஓவில் அவங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. 19 ஜான் லிஸ்ட் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா லிஸ்டிங் எண்ணுக்காக செல் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் ப்ரைஸ் வந்து 7% ஜம்ப் ஆகிருக்கு. அது காரணம் வந்து 18% குவார்டர் ஆன் குவார்டர்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனது தான். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1,36,000 கோடி இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 179 ருபீஸில் இருக்குது. 52 வீக் ஹையான 191 ருபீஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட பி 7.23 ரொம்ப கம்மி. டிவிடெண்ட் yield வந்து 2.65% கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. யூனியன் பேங்க் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏற வாய்ப்பு இருக்குது. நியர் டேர்மில் 182 ருபீஸ் போகும். அடுத்த டார்கெட்டாக 185 ருபீஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% இருக்குது, நல்ல விஷயம். குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது, 50% CAGR ஓவர் லாஸ்ட் 5 years. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 21.4% இருக்குது, விச் இஸ் குட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு லீடிங் ஸ்டாக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்கான ரிலையன்ஸ் ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு. 1,459 ரூபா வந்துருச்சு. அது காரணம் வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து ட்ராப் ஆகிருக்கு. அது காரணம் வந்து ரஷ்யன் க்ரூட் எக்ஸ்போஷர் அண்டு ஸ்லோயிங் ரீட்டைல் க்ரோத்னால தான். அது இது இன்னுமே வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். பட் வந்து டேரிஃப் ஹைக்ஸ் நிறைய ரீசன்னால் இது வந்து ப்ரைஸ் இறங்கியிருக்கு. இப்போ இறங்கினதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். மேபி முடிஞ்ச குவான்டிட்டிஸ் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஃபர்தராக இறங்கினாலும் கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரிவர்சல் எடுக்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1,600 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது.
நிஃப்டி 50ல இருக்கிற முக்கியமான ஸ்டாக் இது. இந்த ஷேரோட ப்ரைஸ் இறங்குனதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஓட வேல்யூ இறங்கியிருக்கும். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஸ்டாக் நிஃப்டி 50ல. பட் வந்து நத்திங் டு வரி. நிறைய ப்ரோக்கரேஜ் ஃபார்மும் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து லாங் டேர்மில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோ, இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 28% ஃபால் ஆகிருக்கு. பட் ஸ்டாக் ஜம்ப்ஸ் 4%. ஏன்னா ரெவன்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட நேம் வந்து பில்லியன் பிரைன்ஸ் கரேஜ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 164 ருபீஸில் இருக்குது. மேபி இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஏறலாம். அப்போது இறங்கினாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா திரும்ப வெயிட் பண்ணும். மேபி இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் இறங்கி ஏறலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ரோவோட ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான ஷேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமைகள் அவசியம். ஏன்னா ஏற்கனவே நல்லா ஏறிடுச்சு, இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அக்யூமுலேட் பண்ணால் நல்லா இது வரும். க்ரோவும் அதே மாதிரி தான். க்ரோங்கிறது வந்து புதுசாக வந்த கம்பெனி. அது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் சில்வர் ப்ரைஸ், நான் பல வீடியோவில் போட்ட மாதிரி சில்வர் ப்ரைஸ் வந்து ஹைக் இருந்துகிட்டே இருக்குது. சில்வரோட டிமாண்ட் தான் காரணம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சோலார் பேனல், அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் மொபைல்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் மெனி பிளேசஸில் வந்து சில்வரோட நீட் இருக்குது. நீட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதோட சில்வரோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து சில்வரோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து ஹைக்காக இருக்குது. இதில் சில ETF வந்து பார்த்திங்கன்னா டாடா சில்வர் ETF வந்து 26 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. 26.87. டெய்லி வந்து நல்லா ஏற்றங்கள் கொடுத்துட்ருக்கு. எல்லா ETFுமே பார்த்திங்கன்னா சில்வர் ETFில் 5 to 6% வரைக்கும் ஏறி இருக்குது. நிப்பான் இண்டியா சில்வர் ETF, ஜெராதா சில்வர் ETF, ICICI Prudential சில்வர் ETF, HDFC சில்வர் ETF எல்லாமே பார்த்திங்கன்னா 5% மேலே ஏறி இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு அக்யூமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சில்வர் வந்து ஃப்யூச்சர்லேயும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நல்லா செக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் சில்வர் MCX இதோட ப்ரைஸ் வந்து 4.94% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக சில்வரோட டிமாண்டு நல்லா இருக்கிறதுனால இதோட ETFஸோட ப்ரைஸும் ஏறிட்டுருக்கு. அதனால் வந்து ETFஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களால் வந்து ஃபிசிக்கல் கோல்டு சில்வர் வாங்குறது கஷ்டமாக இருக்குது, இல்லை சில்வர் பார் வாங்குறது கஷ்டமாக இருக்குது அது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா சில்வர் ETFில் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா சில்வர் ETFலாம் வந்து பார்த்திங்கன்னா 26.87% ருபீஸில் தான் இருக்குது. ஜெராதா சில்வர்லாம் 27 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னுமே இந்த ப்ரைஸ் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது. சில்வரோட ப்ரைஸ் வந்து ஏறினதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. 654 ருபீஸ் ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டும் 2% ஏறி இருக்குது. 52 வீக் ஹையான 671 ருபீஸில் ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாக்கோட PE 26.4. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடன் கொடுக்குறவங்க 4.43%. டிவிடனுக்காகவும் க்ரோத்துக்காகவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு கன்சிடர் பண்ண முடியும். குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 55% கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ICICI Prudential AMC Q3 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 917 crores வந்திருக்கு. 14.85 ருபீஸ் டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த இப்போ கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2736 ரூபா. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏறி 3000 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.